இன்றைக்கு இந்த கருத்து பட்டறை நடப்பது நிச்சயமாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறையை நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணப்படி அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர்கள் நம்முடைய துறைக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்பதை பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள். அதற்கேற்றாற் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது, அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா, வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அதே போல ஒரு பக்கம் குற்றம் நடந்த நிகழ்வுக்கு உரிய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண தொகை, அவருடைய எதிர்காலம், அவருடைய கல்வி, தொழில் என்ற முறையிலே ஒரு நிவாரணம் வழங்குவது என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அவருடைய சட்டங்களை பற்றி, சட்டங்கள் மூலம் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி, அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும், என்ன மாதிரி புகார், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்பதும் நம்முடைய சமூக நலத்துறை, கல்வித்துறை, மகளிர் மேம்பாட்டு திட்டம், அதுபோல காவல்துறை, இந்த 4 துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பது மிகவும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் செய்து மாணவர்களையும் செஞ்சு வருகிறோம். மாணவிகளிடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைம்பெண் நல வாரியம் மூலம் செய்யப்படுகிறது, சமூக நலத்துறை மூலம். அதுபோல மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு, 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு, விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 2 கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள், அதுபோல அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சரோட துறையும் சேர்ந்து இன்னைக்கு இந்த பெண்களுடைய விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம், கிட்டத்தட்ட 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் பணிபுரியும் பெண்கள்ல 42% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்ற போது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய கடமையாக இருப்பது அறிந்து முதலமைச்சர் அவர்கள் யாரு என்ன கருத்து சொன்னாலும் அதன் பலன் நிச்சயமாக பெண்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும், நிச்சயமாக தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கின்றால் உடனடியாக அதை ஏற்று அதை அமல்படுத்துவது என்பது நம்முடைய முதலமைச்சரோட எண்ணமாக இருக்கிறது. அதன் மூலம் தான் இப்பொழுது சென்னையில 250 பிங்க் ஆட்டோஸ் வழங்குறோம்னு சொல்லியிருக்காரு. அது காரணம்னா அது பாதுகாப்பு தான். அந்த பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்புன்றது அவருடைய பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று அதுல அநேக சரத்துக்கள் உள்ளடக்கியுடையதா. GPS இருக்கு அந்த ஆட்டோல, பெண்களுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள் இருக்கிறது, அதுபோல அவங்களுக்கு அவசர தேவைக்குரிய எல்லா உதவி என்ன, அந்த நம்ம விழிப்புணர்வு எண்கள் அதுல கட்டாயம் ஒட்ட வேணும் சொல்லியிருக்கிறோம். அவை காவல்துறையோடு அந்த GPS இணைக்கப்பட உள்ளது. இவ்வாறு அந்த பெண்களுக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்களுக்கும் பாதுகாப்பு, அதுல பயணம் செய்யற பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையிலே நம்முடைய மிகவும் அதிக சிரத்தை எடுத்து நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அந்த பணியும் சமூக நலத்துறை செய்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு, இது போல இந்த சட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 24,131 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதாவது உள்ளக புகார் குழுக்கள் அந்த நிறுவனங்களில், பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு நம்முடைய சமூக நல அலுவலர்கள் மற்றும் அவரோடு இணைந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். நம்முடைய ஆட்சி அமைஞ்சதிலிருந்து எல்லா இடங்களிலும் போய் நீங்கள், அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பா இருந்தா கூட 10க்கு மேல பெண்கள் இருக்கிறாங்கன்னா அங்க கட்டாயம் ICC இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை துறை வலியுறுத்தி வருகிறது. அதுபோல இதுவரைக்கும் 5498 அந்த பாக்ஸஸ், பிங்க் பாக்ஸ் சொல்றோம், இல்ல சேஃப்டி பாக்ஸ் சொல்லலாம், அதுதான் செக்ரட்டரி மேடம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாக்ஸ் பெண்கள் எளிதில் அணுகக்கூடியதாக ஒரு இடத்துல வைக்கணும். பாக்ஸையும் வச்சுட்டு CCTV வச்சுட்டாங்கன்னா யாரும் போய் புகார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதலாளிக்கு எடுத்து புகார் சொல்லிட்டு அந்த இடத்துல பணி செய்ய முடியாது. ஆகவே அந்த சேஃப்டி முக்கியம். அதனால அந்த ஒரு இடத்துல வைக்கணும்ன்றது எங்களுடைய துறை அலுவலர்கள் நேரே போய் கண்காணிக்கிறாங்க.
பெண்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அவர்கள் லஞ்ச் சாப்பிட்ற இடமா இருக்கலாம், இல்ல ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போகலாம். ஆனா அதுக்கு சிசிடிவி இருக்கக்கூடாது அந்த பிங்க் பாக்ஸுக்குன்றதையும் துறை வலியுறுத்தி வருகிறது. அதனால எங்க ஒரு பிரச்சனைனாலும் சரி தைரியமாக பெண்கள் புகார் தர முன்வருங்கள். உங்களுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு, தளபதியாரின் அரசு தயாராக இருக்கிறது என்ற செய்தியை தான் நம்ம பெண்களுக்கெல்லாம் தொடர்ந்து அளித்து வருகிறோம். அது போல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிற மாநிலத்தவர் இருக்காங்க. அப்ப பிற மாநிலத்தவர்களுக்கு அவங்க மொழி தெரிஞ்ச பெண்களையும் நம்ம அந்த கமிட்டியில போட சொல்றோம், இன்டர்னல் கமிட்டியில. அதே மாதிரி முதலாளிக்கு ஒரு 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 வேண்டிய ஒரு பெண்ணை மட்டும் வைக்க கூடாது. யார் வில்லிங்கா இருக்காங்களோ எல்லாரையும் நிர்வாகம் பண்ண முடியாது. இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒரு புகார் வந்தா என்ன செய்யணும் எல்லாருக்கும் தெரியாது. ஆகவே யார் முன்னெடுத்து செல்ல தைரியமாக வராங்களோ அவங்கள அதுல பண்ணி அந்த குழுல நேமிங்க அப்படின்றதையும், நீங்க யாரையோ உப்புக்கு செப்பா போட்டு வைக்க கூடாது, நேம் சேக் வைக்க கூடாது, பேரளவுக்கு போடக்கூடாது, செயல்படக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றதையும் நம்ம இந்த நிறுவனங்களுக்கு வலியுறுத்தி வருகிறோம். அதே போல நம்ம யூஎன் உமனோடையும் சேர்ந்து திருப்பூர், அந்த கோவை, அந்த ஈரோடு பகுதிகளிலையும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு எல்லா நிறுவனங்களையும் இந்த கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வைக்கிறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதுபோல உள்ளூர் புகார் குழுக்கள், லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அது நடைபெற்று வருகிறது. அதுபோல எல்லா பிளாக்லயும் ஒரு நோடல் ஆபீசர் என்று சமூக நலத்துறை மூலம் நம்ம ஒருத்தரை நியமித்திருக்கிறோம். அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நேரடியாக ஆட்சித்தலைவருக்கு போய் பின்பு ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுல நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக செய்து வருகிறோம். அதே போல இவ்வாறு இந்த ஆக்ட் நம்ம செயல்படுத்தல எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் விழிப்புணர்வு கொண்டு போக வேண்டிய இடம் இருக்குது. நிச்சயமாக அது சிறப்பு செயலாக்க திட்டத்தினுடைய இந்த ஒரு பட்டறை என்பது, கருத்து பட்டறை என்பது அதற்கு இன்னும் வைடா பரவலாக அதை செய்வதற்கு நமக்கு இந்த கருத்தரங்கம் ஒரு காரணமாக சொல்ல முடியாது, இல்ல ஒரு கருத்துக்களை வழங்கக்கூடியதாக, நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இந்த கருத்தரங்கம் அமையும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதுபோல மகளிர் உரிமைத்துறைன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒட்டுமொத்த மகளிரும், ஒருவேளை அவங்க வீட்டு உரிமையாளர் வீட்டை காலி பண்ணுமான்னு சொன்னாலும் போன் எனக்கு வருது சார், எந்த நேரம்னாலும் பரவாயில்ல, விடியக்காலம் 3 மணி 4 மணி ரொம்ப அவசரம் போல போன் எடுத்தா அவங்க அழுதுட்டே இருந்திருப்பாங்க போல, மணி பார்த்துட்டே இருந்த 4 மணி ஆகும் அடிச்சம்மா அப்படின்றாங்க. அது மாதிரி ஒருவேளை அவங்க பக்கத்து வீட்டுல சண்டை, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இன்னும் வரைக்கும் அந்த அம்மா பிடிச்சிட்டு போகல, ஏமா குற்றங்களுக்கு ஏற்றதாமா கைதெல்லாம் பண்ணுவாங்கனாலும் அதெல்லாம் இல்லை, நீங்க மகளிர் உரிமைத்துறை தானே செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஆகவே இன்னும் விழிப்புணர்வுன்றது நம்ம பரவலாக்கப்பட வேண்டும். நான் நினைச்சேன் மகளிர் உரிமைத்துறை ஒட்டு மொத்தமா பெண்கள் என்ன பிரச்சனைனாலும் மகளிர் உரிமைத்துறை. ஆகவே நம்முடைய துறையினுடைய பணி மிகவும் வளர்ந்தது. நான் எங்க ஆபீசர்கிட்ட தான் சொல்லுவேன், நம்மளுடைய நீங்க இதுதான் இந்த திட்டம் மட்டும்தான், திருமண திட்டம் மட்டும்தான், பெண் குழந்தை அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கிறது மகளிர் உரிமைத்துறைன்னா பெண்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதனாலதான் அந்த 181 நல்ல முறையில செயல்பட்டு வருது. முந்தா நாள் கூட 11:30 நானே போன் போட்டு பார்த்தேன், எடுக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா. 11:30 ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, ஏமா நீ அந்த நம்பரை போன் போட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுமான்னு. நம்பர் போன் போட்டு மேடம் நல்ல வேலை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, பதில் பேசிட்டாங்க. அந்த லேடி ஒரு தனியா ஒரு லேடி மனநிலை வளர்ச்சி உள்ள ஒரு குன்றிய லேடி ஒரு இடத்துல இருந்தவங்க நைட்ல அவங்களை கொண்டு ஒப்படைச்சாங்க ஒரு காப்பகத்துல. சொன்னாங்க மேம் கரெக்டா நடவடிக்கை எடுத்துறேன், எப்ப நல்லது, நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லபடியா இருக்கு. அதுவும் தாரிய சார் பார்த்தா இன்னும் கொஞ்சம் இதுதான் கட்டாயம் சார் 181 1098 கரெக்டா அப்ப எப்படி செயல்படுது, ஏன்னா மக்களுக்கு பயன் வளர்ந்துடக்கூடியதாக இருக்கு அப்படின்றதுனால நல்ல முறையில அதுவும் நம்ம செயல்படுதுங்கிற மாதிரி அப்பப்போ நம்ம துறை அலுவலரும் அதான் சொல்றது, பரவலா எல்லா பெண்களும் என்னன்னாலும் சரி இந்த கவனத்தை நம்ம அரசு கொண்டு போகணும், இல்ல முதலமைச்சர் கொண்டு போகணும், இல்ல துணை முதலமைச்சர் உடனே போன் அடி மகளிர் உரிமைத்துறை அமைச்சருக்கு அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம மேக்சிமம் நான் போன் எப்போதும் ஆன்ல தான் வச்சிருக்கிறேன், தீர்த்து வைத்து வருகிறோம். இல்லைன்னா 181க்கு போன் படிக்க சொல்லி அவங்களுக்கு உதவிக்கூடியதா இருக்குது. அதனால இந்த மாநில மகளிர் கொள்கையை இங்க நீங்க விவாதிச்சு பல கருத்துக்கள் பரிமாறப்படும் போது நிச்சயமா இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை ரீவிசிட் பண்ற மாதிரி தான் நம்ம அந்த மகளிர் கொள்கையை நம்ம சொல்லி இருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்காக, ஏன்னா பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற அந்த உயர்ந்த இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். எல்லா திட்டமே சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்முடைய துறையோடு தான்
புதுமை பெண் திட்டமா இருந்தாலும் சரி, தமிழ் புதன் திட்டமா இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமா இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லாமே பெண்கள் பயன்பெறக்கூடியதாக நம்முடைய முதலமைச்சர் குறிப்பாக தொழில் முனைவோர் பெண்கள் தொழில் முனைவோர் அந்த சிறு குறு தொழில் அந்த தொழில் மூலம் சரி இல்ல தொழில் முனைவோர் உருவாக்க வேண்டும் என்றும் மகளிர் மேம்பாட்டு திட்டம் மூலம் அதிக நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார். நீங்க அது மாதிரி கொடுக்குற உங்களுடைய நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்குற பணத்தை பாத்தீங்கன்னா அந்த மகளிர் குழுக்கள் தொழில் தொடங்க 20 லட்சம் 30 லட்சம் ஆகவே ஆச்சரியமா இருக்கும். ஆனா நிச்சயமாக பெண்கள் தொழில் தொடங்கணும்ன்றதையும் நீங்க கட்டாயமாக அவங்களை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அதிகாரிகள் அதை செய்து வருகிறார்கள். ஆகவே நம்முடைய நிச்சயமாக பெண்கள் இப்போ வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பையும் தருவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அதிக சிரத்தை எடுத்து வருகிறார்கள், கவனம் எடுத்து வருகிறார். அது சைபர் கிரைம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புகார், உங்களை யாரு டீஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா போன் நெட் கால்ல வர்றாங்க, நம்பரெல்லாம் நீங்க திருப்பிலாம் கால் பண்ண முடியும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நம்பர் வருது. சும்மா வீணா பேசுறது தவறா பேசுறது தான் இருக்குது. ஆனா உடனடியே நீங்க நிச்சயமா சைபர் கிரைம்ல உள்ள அந்த போலீஸ் விங்ல போன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படுது. நான் நிறைய கூட்டத்துல அந்த அதிகாரிகளே பாராட்டியிருக்கேன். உடனே எடுக்கிறீங்க. அவங்களோட புகார் கொடுத்த 10 நிமிஷத்துல கால் வருதுன்றது. சோ என்ன பண்றாங்களோ பட் உடனே நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சைபர் கிரைமுக்குரிய அந்த பிரிவு மிகவும் நல்ல முறையில் பெண்களுக்குரிய பாதுகாப்பா இருக்கு. அதனால நீங்க யார் என்னன்னாலும் சரி புகார் கொடுங்க. புகார் கொடுத்தாதான் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஒரு கருத்து பட்டறை வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.